வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.3 ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக. ஓகேங்களா, 3 நாணயங்களை சுண்டுறோம். அப்போது இப்போ முதல் ஒரு நாணயத்தை சுண்டுறோம் அப்படிங்கும்போது ஒரு நாணயத்தை சுண்டும்போது நமக்கு என்னென்ன கூறுவெளி கிடைக்கும்? ஒன்று அது ஹெட்டாக இருக்கலாம், இல்லது டெய்லாக இருக்கலாம். ஒன்று தலையாக இருக்கலாம், இல்லது பூவாக இருக்கலாங்களா. இப்போ ஒரு நாணயத்தை சுண்டும் போது 2 வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு நாணயம்னா 2 வாய்ப்புகளா, அந்த மாதிரி 3 நாணயங்களை நம்ம சுண்ட போகிறோம். ஓகேங்களா, 3 நாணயத்தை சுண்டும் போது நமக்கு கிடைக்கிற கூறுவெளியை பார்க்கலாங்களா. முதல்ல 2 நாணயங்களை சுண்டலாம். அது என்னவா கிடைக்கும் நமக்கு? ஃபஸ்ட்டு ஹெட்டு, அதாவது ஒரு நாணயத்தை சுண்டும் போது ஹெட்டு டெய்லு வருங்களா. நெக்ஸ்ட்டு இந்த நாணயத்தை மறுபடியும் ஹெட்டுங்கிற நாணயத்தை மறுபடியும் சுண்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்று ஹெட்டாக இருக்கலாம், அல்லது அதாவது டெய்லாக இருக்கலாம். ஓகேங்களா, டெய்லாக இருக்கலாம் அல்லது ஹெட்டாக இருக்கலாம். இது டெய்லு டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த டெய்ல் இருக்கிற நாணயத்தை சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்று ஹெட்டாக இருக்கலாம் அல்லது டெய்லாக இருக்கலாம். சரிங்களா, இப்போது இது 2வது நாணயங்களா. அடுத்தது 3வது நாணயம். 2வது நாணயத்துக்கு ஹெட்டு டெய்லு கிடச்சிருக்கு. இதை இன்னொரு டைம் சுற்ற போகிறோம். அதாவது 3வது டைம், 3வது நாணயம் 3 நாணயங்கள் சுற்றும் போதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, சுண்டும்போது. அப்போது இந்த ஹெட்டை சுற்றும் போது, அதாவது சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஹெட்டாக இருக்கலாம் அல்லது டெய்லாக இருக்கலாம். இந்த டெய்லை சுண்டும் போது நமக்கு ஹெட்டாக இருக்கலாம் அல்லது டெய்லாக இருக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டு 3வது நாணயத்தை சுண்டும் போது என்ன இருக்கும்? ஒன்று ஹெட்டாக இருக்கலாம் அல்லது டெய்லாக இருக்கலாம். இந்த டெய்லை சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்று ஹெட்டாக இருக்கலாம் அல்லது டெய்லாக இருக்கலாம். இப்போது நம்ம இந்த கூறுவெளிகளை எப்படி எழுதலான்னா, முதல்ல ஹெட்டு 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 டெய்லு இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா, இப்போ எழுதலாங்களா. நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டு ஹெட்டு ஹெட்டுங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த கூறுவெளி என்ன? ஹெட்டு ஹெட்டு டெய்லு, ஹெட்டு ஹெட்டு டெய்லு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த முதல் நாணயத்தில் டெய்ல் கிடச்சது இல்லைங்களா, ஒன்று ஹெட்டு ஒன்று டெய்ல் கிடச்சது இல்லைங்களா. அந்த டெய்லை சுண்டும் போது நமக்கு என்ன கிடச்சிது? ஹெட்டும் டெய்லும் கிடச்சிதுங்களா. இப்போ எப்படி எழுதலாம்? ஹெட்டு டெய்லு ஹெட்டுங்களா, ஹெட்டு டெய்லு ஹெட்டு. ஓகேங்களா, ஹெட்டு டெய்லு ஹெட்டு. நெக்ஸ்ட்டு ஹெட்டு டெய்லு டெய்லு, ஹெட்டு டெய்லு டெய்லு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த 2வது நாணயத்தை சுற்றணும் இல்லைங்களா. அப்போ என்ன கிடைக்கும்? 2வது நாணயத்தை, அதாவது ஹெட்டு இங்கே டெய்ல் வந்ததுங்களா. அந்த டெய்லை சுண்டும் போது நமக்கு ஹெட்டு டெய்ல் வந்தது. மறுபடியும் 3வது டைம் இது ஹெட்டை சுண்டும் போது என்ன கிடச்சிது? ஹெட்டு டெய்லு கிடச்சிது இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போது நம்ம 1 2 3 3 டைம் நாணயங்களை சுண்டுறோம். அப்போ 3 டைம் சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஹெட்டு, அதாவது டெய்லு ஹெட்டு ஹெட்டு. ஓகேங்களா, டெய்லு ஹெட்டு ஹெட்டு. நெக்ஸ்ட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு டெய்லு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? டெய்லு டெய்லு ஹெட்டுங்களா, டெய்லு டெய்லு ஹெட்டு. இங்கே டெய்லு டெய்லு டெய்லு. ஓகேங்களா, டெய்லு டெய்லு டெய்லு. மொத்தம் நமக்கு 1 2 3 4 5 6 7 8 கூறுவெளிகள் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கு 8 முறை கூறுவெளிகள் கிடைக்கும். அதை நம்ம எப்படி ஆர்டராக எழுதலான்னா, இதுதான் கேட்டுக்கிற கேள்வியோட விடை. இதை இன்னும் நம்ம ஒரு ஆர்டராக எழுதிக்கிட்டோமா அடுத்து பார்க்க போகிற சம்முக்கு எல்லாமே நமக்கு ஒரு கண்டினியூவாக இருக்கும். அது இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு 3 ஹெட்டு இருக்குது இல்லைங்களா, அது எழுதிக்கலாங்களா. ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. நெக்ஸ்ட்டு ஹெட்டு ஹெட்டு டெய்லுங்களா. 3 தலைகள், அடுத்து 2 தலை 1 பூங்களா. அடுத்து எப்படி எழுதலான்னா, ஒரு தலை அதாவது ஒரு பூ ஒரு தலை, அந்த மாதிரி மாற்றி எழுதிக்கணும். ஓகேங்களா, அந்த ஆர்டரில் நம்ம எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 3 தலை ஒரு டெய்லுங்களா. அடுத்து 2 ஹெட்டு ஒரு டெய்லு,
அடுத்தது ஒரு ஹெட்டு, நடுவில் வந்து டெயில் வரும், அடுத்தது ஒரு ஹெட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து டெயில் வந்துடும், அடுத்தது 2 ஹெட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட்டு டெயில் வந்து என்ன 3 டெயிலுங்களா, அதுக்கு அடுத்தது 2 டெயிலு 1 ஹெட்டு வரணும். இங்கே எப்படி 2 ஹெட்டு 1 டெயில் எழுதணுமோ அந்த மாதிரி 2 டெயிலு 1 ஹெட்டு எழுதணும். அடுத்து ஒரு டெயிலு நடுவில் ஹெட்டு, அடுத்தது ஒரு டெயிலு. இங்கே எப்படி 2 ஹெட்டு நடுவில் டெயில் எழுதணுமோ அந்த மாதிரி 2 டெயில் நடுவில் ஹெட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு ஹெட்டு வந்துடும், அடுத்தது 2 டெயிலு. ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட்டு டெயிலு 2 ஹெட்டுங்கிற மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ஹெட்டு 2 டெயிலு. இதுதான் வந்து 8 கூறுவெளிகள். ஓகேங்களா? 3 நாணயங்களை சுண்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய கூறுவெளிகள் வந்து மொத்தம் 8. ஓகேங்களா? இது வந்து அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் அதாவது புள்ளிகளும் நிகழ்தகவும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.3ல் 2வது கணக்கு பார்க்கலாம். ஒரு பையில் உள்ள 1 முதல் 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட 6 பந்துகளில் இருந்து, சரிங்களா, ஒரு பையில் 6 பந்து இருக்குது. ஒவ்வொரு பந்துலேயும் 1 to 6 வரைகளும் நம்பர்ஸ் வந்து அந்த பந்தில் குறிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டைஸ் மாதிரி. பந்துகளிலிருந்து 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறுவெளியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுக. நம்ம வந்து மர வரைபடம் வரைந்து அதில் குறிப்பிடணும். பார்க்கலாங்களா? இப்போது 6 பந்துகள் இருக்குது பையில். 6 பந்துகள், முதல் பந்து எடுக்கும்போது 1ங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கிது. 2வது பந்து எடுக்கும்போது 2, 3 வந்து 3ன்ட்டும், அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6 அப்படிங்கிற நம்பரில் நமக்கு 6 பந்துகள் கிடைக்கிது. சரிங்களா? 6 பந்துகளில் நம்ம இப்போ 1 அப்படிங்கிற நம்பர் நம்ம எடுத்துட்டோமா, ரிமைனிங் என்னென்ன இருக்கும், மறுபடியும் ரிமைனிங் எடுக்கிறதுக்கான நிகழ்தகவுகள்லாம் என்ன, அது 6 நம்பரில் 1ங்கிற நம்பரை எடுத்துட்டோம். அது மீதி 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? 6ங்கிற நம்பரை எடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2ஆம் நம்பரை எடுத்துட்டோமா, ரிமைனிங் என்ன இருக்கும், 1, 3, 4, 5, 6ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு 3ஆம் நம்பரை எடுத்தாச்சு. அடுத்தது 1, 2, 3 எடுத்துட்டோம். 4, 5, 6ங்கிற நம்பர் எடுக்கிறதுக்கு நிகழ்தகவல் இருக்கும். சரிங்களா? அடுத்து 4ஆம் நம்பர் எடுத்தாச்சு. 1, 2, 3, 5, 6ன்னு வரும். 5 எடுத்துட்டோமா, 1, 2, 3, 4, 6. 6ஆம் நம்பர் எடுத்தாச்சு. ரிமைனிங் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, 1, 2, 3, 4, 5. இந்த நம்பர்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிகழ்தகவு நமக்கு இருக்குது. சரிங்களா? இப்போது இதோட கூறுவெளிகளை எப்படி எழுதலான்னா 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா? அந்த மாதிரி எழுதலாங்களா? இப்போ இதோட கூறுவெளிகள் எல்லாத்தையும் கூறுவெளிகள்லாம் எழுதணுமா, நமக்கு ஃபஸ்ட்டு 1, 2 இது ஒரு கூறுவெளி, இது ஒரு கூறுவெளி 1, 3. அடுத்தது 1, 4, அடுத்து 1, 5, 1, 6ங்களா. நெக்ஸ்ட்டு 2, ஆரம்பிக்கணும். 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6 அந்த மாதிரி. ஓகேங்களா? 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 எழுதணுமா, என்னது 3, 1, 3, 2, 3, 4, 3, 5, 3, 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 எழுதணுமா, 3, 1, 3, 2, 3, 4, 3, 5, 3, 6. நெக்ஸ்ட்டு 4 எழுதணுமா, 4, 1, 4, 2, 4, 3, 4, 5, 4, 6. அதாவது 4, 4 வராது. ஓகேங்களா? 4, 1, 4, 2, 4, 3, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட்டு 5ஆம் நம்பர் எடுக்கும்போது மீதி நிகழ்தகவுகள் என்னென்ன கிடைக்கும், கூறுவெளிகள் நம்ம இதுலேருந்து எப்படி எழுதலாம்னா 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 6 அந்த மாதிரி கூறுவெளிகளை எழுதலாம். சரிங்களா? 5, 1, 5, 2, 5, 3, 5, 4,
5,6. நெக்ஸ்ட்டு 6 எழுதுனா எப்படி எழுதலாம்? 6,1 6,2 6,3 6,4 6,5. ஓகேங்களா? 6,1 6,2 6,3 6,4 6,5. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த கணக்கோட கூறுவெளிகள். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.3ல் 3வது கணக்கு பார்க்கலாம். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி ஏ என்க. ஓகேங்களா? ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி ஏங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அங்கு P ஆஃப் A ஈஸ்ட்டு P ஆஃப் A பார் ஓகேங்களா ஈக்குவல் டு 17:15 மற்றும் N ஆஃப் S வந்து 640 அப்படின்னு கொடுத்துருக்கும் போது நமக்கு முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா P ஆஃப் A பாரோட வேல்யூ என்னான்னு கேட்டிருக்காங்க. P ஆஃப் A பாரோட வேல்யூ என்னான்னு கேட்டிருக்காங்க. P ஆஃப் A பார் அந்த மாதிரி கொடுத்துருந்தா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் A பார் ஈக்குவல் டு 1. அதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவும் நடக்காமல் இருந்ததற்கான நிகழ்தகவையும் கூட்டினோமா 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்களா? P ஆஃப் A பாரை கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு P ஆஃப் A ஈஸ்ட்டு P ஆஃப் A பார் கொடுத்துருக்காங்களா? அதை எப்படி வகுத்தல் எழுதலாங்களா? P ஆஃப் A ஈஸ்ட்டு P ஆஃப் A பார் ஈக்குவல் டு 17:15ங்களா? இது வந்து விகிதத்தில் இருந்தால் வகுத்தல் எழுதிக்கலாம் இல்லைங்களா? P ஆஃப் A இதை வகுத்தல் P ஆஃப் A பார்னு எழுதலாமா? ஈக்குவல் டு 17/15. நெக்ஸ்ட்டு இது என்ன எப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம்? இந்த 15 வகுத்தலில் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். இந்த வகுத்தல் இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடுங்களா? அப்போது 15 P ஆஃப் A ஈக்குவல் டு 17 P ஆஃப் A பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம்னா P ஆஃப் A பார் இருக்குது இல்லைங்களா? P ஆஃப் A பார்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா இங்கே இது வந்து ஃபார்முலாங்களா? இதுலேருந்து P ஆஃப் A பாரோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா என்ன வரும்? இங்கே 1ன்னு இருக்குது. இந்த ப்ளஸ் P ஆஃப் A என்னன்னு வந்தால் மைனஸ் P ஆஃப் Aன்னு வந்துருங்களா? அப்போது P ஆஃப் A பாருக்கு 1 மைனஸ் P ஆஃப் Aன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? இப்போ 15 P ஆஃப் A ஈக்குவல் டு 17 P ஆஃப் A பாருக்கு என்ன மதிப்பு? 1 மைனஸ் P ஆஃப் A 1 மைனஸ் P ஆஃப் Aங்களா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ 15 P ஆஃப் A ஈக்குவல் டு உள்ள அந்த 17 பெருக்குனா என்ன வரும்? 17 ரெகைன் மைனஸ் P ஆஃப் Aவோட பெருக்குனா 17 இன்ட்டு P ஆஃப் Aன்னு வருங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு P ஆஃப் A இருக்குது, இங்கேயும் P ஆஃப் A இருக்குது. இந்த மைனஸ் 17 P ஆஃப் A இந்தாண்டு வந்ததுன்னா நமக்கு ப்ளஸ் 17 P ஆஃப் Aன்னு கிடச்சிருங்களா? ஈக்குவல் டு 17ன்னு மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த 15ஐயும் 17ஐயும் கூட்டினோமா நமக்கு 32 P ஆஃப் Aன்னு கிடைக்குங்களா? நெக்ஸ்ட்டு P ஆஃப் Aவோட மதிப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பெருக்கல்ல இருக்கிற P ஆஃப் அதாவது 32 வந்து வகுத்தலில் வந்துருங்களா அந்தாண்ட வரும்போது? அப்போது இது வந்து நம்மளுக்கு P ஆஃப் Aவோட மதிப்பு. அடுத்தது நம்ம P ஆஃப் A பார் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது கண்டுபிடிக்கலாங்களா? P ஆஃப் A பார் பாருக்கு நம்ம என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சோம்? 1 மைனஸ் P ஆஃப் Aங்களா? அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு P ஆஃப் A பார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது P ஆஃப் A பார் என்ன ஃபார்முலா மாற்றி வச்சுருக்கோம்? 1 மைனஸ் P ஆஃப் Aன்னு மாற்றிருக்காங்களா? இதுலேருந்து 1 மைனஸ் P ஆஃப் Aவோட மதிப்பு 17/32ங்களா? இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா? குறுக்கு பெருக்கல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? குறுக்கு பெருக்கல் பண்ணோமா கீழே 1க்குறதா அர்த்தம். 2 பெருக்குனா 32 மைனஸ் 1 17 பெருக்குனா 17/32ன்னு வருங்களா? இதை சுருக்கணமாக நமக்கு என்ன கிடைக்குன்னா 15ன்னு கிடைக்குங்களா? 32ல் 17 கழிச்சோமா 15/32ன்னு வரும். இதுதான் வந்து நம்மளுக்கு P ஆஃப் A பாரோட மதிப்பு 15/32. ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. செகண்டும் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, n of a கேட்குறாங்க. n of aனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவுக்கான ஃபார்முலா என்னான்னு தெரியும். p of a ஈக்குவல் டு n of a டிவைடட் பை n of sங்களா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, n of a தான் கேட்குறாங்க. அப்போ n of a வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த வகுத்தில் இருக்கிறத இங்கே கொண்டுட்டு வந்துடலாங்களா. p of a இன்ட்டு n of s ஈக்குவல் டு n of aன்னு வந்துருங்களா. இப்போது இந்த சைடு மாற்றி எழுதிக்கலாங்களா. அப்போ n of a வேணும்னா நம்ம p of aவையும் n of sஐயும் பெருக்கணும். சரிங்களா. p of aவோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், ஃபஸ்ட்டு 17/32ங்களா. 17/32 17 டிவைடட் பை 32 பெருக்கல் n of sஓட மதிப்பு நமக்கு என்ன கேள்வியிலேயே கொடுத்துருக்காங்கன்னா 640. ஓகேங்களா. இப்போ ஓர் 32 32 2 32 64ங்களா. அப்போது 20 டைம்ஸ் 32 20 டைம் பெருக்குனா 640ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது n of a ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு, இன்னும் 17 பெருக்கல் 20 இருக்குங்களா. 2 17 34ங்களா. அங்கே 0. அப்போ n of aவோட மதிப்பு 340 கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மு முடிந்தது. அதாவது n of a கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, அடுத்தது p of a பார் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் நம்ம பயிற்சி 8.3ல் 4th சம் பார்க்கலாம். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்பட்டால் நமக்கு என்னென்ன கூறுவழிகள் கிடைக்கும், நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே 2வது சம்லேயே பார்த்துருக்கோங்களா. அதாவது முதல்ல 3 ஹெட் இருக்கும், நெக்ஸ்ட்டு 2 ஹெட்டு 1 டெயில் இருக்கணும், அடுத்தது ஒரு ஹெட்டு நடுவில் டெயில் வந்துடணும், அடுத்தது ஃபஸ்ட்டில் அதாவது டெயில் லாஸ்ட்டில் டெயில் நடுவில் டெயிலை ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 3 டெயிலு, அடுத்தது 2 டெயிலு 1 ஹெட்டு வந்து லாஸ்ட்டில் வரணும். இங்கே எப்படி டெயில் லாஸ்ட்டில் எழுதணுமோ அந்த மாதிரி. அடுத்தது நடுவில் ஹெட்டு வந்துடணும், அடுத்தது ஹெட்டு ஃபஸ்ட்டில் வந்துடணும். சரிங்களா. இதுதான் வந்து 3 நாணயங்களை சுண்டும் போது கிடைக்க வேண்டிய நமக்கு கூறுவழிகள். ஓகேங்களா. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா n of sன்னு எழுதலாங்களா. இது வந்து எஸ்ஸு. ஓகேங்களா. அப்போது n of s அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8ங்களா. அப்போ n of xோட மதிப்பு 8. நெக்ஸ்ட்டு நமக்கு n of a கண்டுபிடிக்கணும். ஒரு நிகழ்தகவுக்கு ஃபார்முலா என்ன, p of a ஈக்குவல் டு n of a டிவைடட் பை n of sங்களா. அப்போது n of s கண்டுபிடிச்சிட்டோம், p of a கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா. அப்போ a முதல்ல கண்டுபிடிச்சாதான் p of a கண்டுபிடிக்க முடியும். அதாவது 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சரிங்களா. இரண்டு பூக்கள் வந்து அடுத்தடுத்து இருக்கணும். எப்படி எந்தெந்த டேர்மில் இருக்குது, இங்கே 1 t தான் இருக்குது, இங்கே 1 t தான் இருக்குது, இங்கேயும் 1 t தான் இருக்குது, இங்கே 3 t. அதாவது 2 அடுத்தடுத்த பூக்கள், டெயில்னா பூக்கள்ங்களா. அப்போது இது ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பூக்கள் இருக்குங்களா, அப்போ இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பூவு, அடுத்தது தலை, அடுத்தது பூ இருக்குது. இங்கே வந்து தொடர்ந்து இல்லை, அடுத்தடுத்ததாக தொடர்ந்து இருக்கணும். ஓகேங்களா. இங்கே இருக்குது தொடர்ந்து பூக்கள் 2 இருக்குங்களா. அடுத்தது ஹெச்சி டீங்களா. அப்போது 3 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ n of aவோட மதிப்பு 3ங்களா. 1 2 3 3ன்னு இருக்குது. ஓகேங்களா. இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும், p of a ஈக்குவல் டு n of a டிவைடட் பை n of sங்களா நிகழ்தகவுக்கு ஃபார்முலா. அப்போது n of aவோட மதிப்பு நம்மளுக்கு 3, n of s வந்து 8ங்களா. இதுதான் வந்து ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படும் போது 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா. நிகழ்தகவு வந்து p of a ஈக்குவல் டு
3/8ங்கிறது தான் இதோட நிகழ்தகவு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த சம் பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 நாணயங்கள் சுண்டும்போது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஆர்டர் வைஸில் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 ஹெட்டு, அடுத்தது 2 ஹெட்டு, ஒரு டெய்லு, அடுத்தது அதாவது டெய்ல் லாஸ்ட்டு, அடுத்தது நடுவில் ஃபஸ்ட்டில், அந்த மாதிரி எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே ஹெட்டு லாஸ்ட்டு, ஹெட்டு நடுவில், ஹெட்டு ஃபஸ்ட்டில், இந்த மாதிரி எழுதிட்டா நமக்கு எப்போவுமே மறக்காது, ஒரு ஆர்டராக ஈஸியாக இருக்கும் சம் போடுறதுக்கு. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.3ல் 10வது கணக்கு பார்க்கலாம். ஒரு பெட்டியில் 20 குறைபாடு இல்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடுடைய விளக்குகளும் உள்ளன. ஓகேங்களா? அதாவது 20 நல்ல பல்பும் ஒரு சில அதாவது ஃபியூஸ் போன பல்புகளும் இருக்குது. உடஞ்சி போன அல்லது ஃபியூஸ் போன அந்த மாதிரி பல்புகள் இருக்குது. ஓகேங்களா? உள்ளன. பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு, அதாவது குறைபாடு உடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8. வாய்ப்புனாவே இந்த குறைபாடு உடையதற்கான நிகழ்தகவு சொல்லியிருக்காங்க. 3/8 எனில் குறைபாடுடைய விளக்குகளோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும். குறைபாடு இல்லாத விளக்குகளோட எண்ணிக்கை 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த டேமேஜான விளக்குகளோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம அதாவது இங்கே ஒரு நிகழ்தகவு கொடுத்துட்டாங்க 3/8ன்ட்டு. அடுத்து நாம் இன்னொரு நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இந்த எஸ்ஸுனா அந்த கூறுவெளிகள்ங்கிறத தான் எஸ்ஸும்போம். அது என்னதுன்னா குறைபாடு உடைய விளக்குகள், குறைபாடு இல்லாத விளக்குகள் ரெண்டையும் கூட்டினா தான் எஸ்ஸு. சரிங்களா? அப்போ N(S) அப்படிங்கிறது என்னன்னு எழுதலாம்? இந்த குறைபாடு உடைய விளக்குகள் எவ்வளோன்னு தெரியாது, அந்த எண்ணிக்கையை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். குறைபாடு இல்லாத விளக்குகளை 20ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ N(S)ஓட வேல்யூ x + 20. சரிங்களா? நெக்ஸ்ட்டு குறைபாடுடைய விளக்கு கிடைக்க நிகழ்ச்சிங்கிறது ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? குறைபாடுடைய விளக்கு இருக்கு இல்லைங்களா? அது இப்போது குறைபாடுடைய விளக்குகள் கிடைக்க நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா குறைபாடுடைய விளக்குகளோட எண்ணிக்கையை தானே கேட்குறாங்க. அப்போது அந்த நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கிட்டால் N(A) நம்மளுக்கு அந்த குறைபாடுடைய விளக்குகள், டேமேஜான விளக்குகளோட எண்ணிக்கை என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா, அதனால் N(A) எக்ஸு. ஓகேங்களா? அடுத்தது N(S) கண்டுபிடிச்சிருக்கோம் x + 20. அப்போ P(A) அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு நிகழ்தகவு N(A) / N(S)ன்னு எழுதலாங்களா? இது நாம் இப்போ புதுசாக பிடிச்சிருக்கிற நிகழ்தகவு. ஆனால் ஃபஸ்ட்டே அவங்க கொடுத்துருக்குறாங்கள ஒரு நிகழ்தகவு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3/8ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது P(A) = 3/8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நாம் கண்டுபிடிச்சிக்கிற P(A) என்ன? N(A) / N(S)ங்களா? அப்போது S / x + 20ங்களா? x / x + 20. இப்போது இந்த P(A) ரெண்டையும் ஈக்குவல் படுத்தலாங்களா? ரெண்டு நிகழ்தகவையும் சமப்படுத்தலாங்களா? சமப்படுத்தினா என்ன கிடைக்கும் நமக்கு? 3/8 அடுத்தது x / x + 20ங்களா? இப்போது இது குறுக்கு பெருக்கல் பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு? குறுக்கு பெருக்கல் பண்ணனா 3 × x + 20ன்னு வருங்களா? அந்த வகுத்தல் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். இந்த வகுத்தல் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடுங்களா? 8x. ஓகேங்களா? இப்போ இது உள்ள பெருக்குனா என்ன கிடைக்கும்? 3x + 60ன்னு வருங்களா? பெருக்கலாங்களா? இதை உள்ளே பெருக்கும்போது 3x. ஓகேங்களா? 3x + 30 அதாவது 3 × 20 60ன்னு வரும், = 8x. ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸ் வேல்யூலாம் கொண்டு வந்துடலாங்களா? ஒரு சைடு இங்கே 60 இருக்குது, இங்கே 8x, இந்த +3x தானே வந்தால் -3xன்னு வந்துடுங்களா? நெக்ஸ்ட்டு 60 = 8xலேருந்து 3xை கழிச்சோமா 5x. இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம்? 60 இந்த பெருக்கல்ல இருக்கிற 5ங்க வந்தால் வகுத்தலாம் மாறிடும். 4 × 5 ரிமைனிங் 1, 2 × 10ங்களா? அப்போது எக்ஸோட வேல்யூ 12. அதாவது நமக்கு டேமேஜான பல்புகள் இருக்குது இல்லைங்களா? குறைபாடுடைய விளக்குகளோட எண்ணிக்கை 12ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அவங்களா ஒரு நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க 3/8ன்னு. நெக்ஸ்ட்டு நாம் குறைபாடுடைய விளக்குகளுக்கு
நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிச்சோம். அது வந்து என்னது, அந்த நிகழ்ச்சி வந்து n ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ n ஆஃப் ஏ வந்து எக்ஸு, n ஆஃப் எஸ் வந்து என்னது, மொத்த கூறுவெளிகளா, அதாவது குறைபாடுடைய விளக்கு குறைபாடு இல்லாத விளக்கு ரெண்டையும் கூட்டினா தான் n ஆஃப் எஸ்ஸு. ஓகேங்களா? அப்போ குறைபாடு உடைய விளக்குனா 20, குறைபாடு இல்லாத விளக்குகள் 20, குறைபாடு உள்ள விளக்குகள் டேமேஜான விளக்குகள் எவ்வளோன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். n ஆஃப் எஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 20ன்னு எடுத்திருந்தோம். n ஆஃப் ஏ வந்து எக்ஸு. அப்போ பி ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாம், n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ்ஸுங்களா. அப்போ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 20. அடுத்தது இன்னொரு பி ஆஃப் ஏ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3/8ன்னு, அதாவது இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னாவே நம்மளுக்கு நிகழ்தகவு தான். பி ஆஃப் ஏ வந்து 3/8ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இது ரெண்டையுமே நம்ம ஈக்குவல் படுத்திக்கலாம். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏங்களா, அதாவது ரெண்டு நிகழ்தகவுகளையும் சமப்படுத்தும் போது 3/8 ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 20ங்களா. நெக்ஸ்ட்டு இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது நமக்கு டேமேஜான விளக்குகளோட எண்ணிக்கை 12 அப்படின்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மு முடிஞ்சது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.